தமிழ்நாடு சட்டசபையில எம்எல்ஏக்களை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் ஒரு முக்கியமான நபர் தான் கொரோடா. அவர் ஒரு அமைச்சர் இல்ல, ஆனா அரசாங்கம் ஸ்மூத்தா ஓடணும்னா இவரோட ரோல் அந்த இடத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். கொரோடா எப்படி உருவானதுன்னு பாக்கலாமா? விப் என்ற வார்த்தை முதல்ல இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல இருந்து தான் வந்துச்சு. அங்க வேட்டைக்கு போகும்போது நாய்களை கட்டுப்படுத்தும் நபரை தான் விப்பர் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து கட்சி எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்துபவர் விப், அதாவது கொரோடாவா ஆச்சு. இந்த வழக்கம் இந்திய பார்லிமெண்ட்ல இருந்து அப்புறம் மாநில சட்டசபைக்கும் வந்துச்சு. தமிழ்நாட்டிலையும் இதே முறை தான் ஃபாலோ பண்றாங்க. தமிழ்நாடு சட்டசபையில கொரோடாவோட வேலை என்னன்னு பாக்கலாமா? ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு எத்தனை எம்எல்ஏ வந்திருக்காங்க, யாராவது ஆப்சென்டா இருக்காங்களா, ஓட்டிங் நேரத்துல எல்லாரும் சேம் சைடு ஓட் போடுறாங்களா, வாக் அவுட் செய்யணுமா, எந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ணணும், இது எல்லாமே சொல்லி கொடுக்கிறவர் தான் கொரோடா. அதாவது கட்சியோட கட்டளை அதிகாரின்னு சொல்லலாம். கொரோடா வந்து 3 வகை உத்தரவு கொடுப்பாரு. முதலாவது 1 லைன் விப், அசம்பிளிக்கு வாங்க, சிம்பிள் அட்டெண்டன்ஸ் ஆர்டர் அந்த மாதிரி. அடுத்தது 2 லைன் விப், இம்பார்ட்டன்ட் டெசிஷன் இருக்கு, கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு ஆர்டர் கொடுப்பாரு. மூணாவது 3 லைன் விப், இது ரொம்பவே முக்கியமானது. கான்ஃபிடன்ஸ் ஓட், பட்ஜெட் ஓட், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், இந்த மாதிரி நேரத்துல இதை கொடுப்பாங்க. இந்த ஆர்டரை மீறினா எம்எல்ஏ பதவிக்கே ஆபத்து வரும். எம்எல்ஏக்கள் எதுக்கு கொரோடாவை பார்த்து பயப்படுவாங்க? இந்தியாவில ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்கு. அதாவது கட்சிக்கு எதிராக ஓட் போட்டா, விப்ப மீறினா, மத்த கட்சிக்கு சப்போர்ட் கொடுத்தா எம்எல்ஏவை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். இதனால தான் அசம்பிளில பல எம்எல்ஏக்கள் வந்து சைலண்டா இருந்தாலும் ஓட்டிங் நேரத்துல பார்ட்டி சைட்ல ஓட் போடுவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து சொல்றவர் தான் கொரோடா. அதனால இவரை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. தமிழ்நாட்டுல கொரோடாவோட பவர் எப்படி வேலை செய்யுது தெரியுமா? ஒரு அரசு சர்வைவ் ஆகணும்னா மெஜாரிட்டி வேணும். அதனால ஒவ்வொரு எம்எல்ஏ ஓட்டும் முக்கியம். இதுக்காக கொரோடா எம்எல்ஏக்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ரெசார்ட் பாலிடிக்ஸ்ல கூட மானிட்டர் செய்வாங்க. ஓட் மிஸ் ஆகாதபடி பார்த்துக்கொள்வாங்க. இப்போதைய தமிழ்நாடு அரசியல்ல பார்ட்டி டிசிப்ளின், அலைன்ஸ் பாலிடிக்ஸ், எம்எல்ஏ மேனேஜ்மெண்ட், ஃப்ளோர் கோஆர்டினேஷன், இது எல்லாமே ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனாலதான் கொரோடா போன்ற பதவிகள் பின்னணியில இருந்தாலும் அரசியலை கண்ட்ரோல் பண்ணும் சக்தியா இருக்கு. இப்ப தமிழ்நாடு சட்டசபையில கொரோடாவா இருக்கிறது சபரிநாதன் தான். இந்த சபரிநாதன் விஜய் அவர்களோட நீண்ட நாள் டிரைவரான ராஜேந்திரனோட மகன் தான். இந்த பேக்ரவுண்ட் காரணமாகவே அவரை கிராஸ் ரூட்ல இருந்து வந்த கேண்டிடேட் அப்படின்னு டிவிகே சப்போர்ட்டர்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. டிவிகே கட்சி தொடங்கின அப்பவே அவர் கிரவுண்ட் ஒர்க், யூத் கோஆர்டினேஷன், பூத் மேனேஜ்மெண்ட், பார்ட்டி ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி வேலையில எல்லாம் ஆக்டிவா இருந்தாரு. இவர் விருகம்பாக்கம் தொகுதியில போட்டியிட்டு பெரிய மார்ஜின்ல வெற்றி பெற்றார். சோ ஒரு ஆர்டினரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் கொரோடாவா சட்டசபையில இருக்காரு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.